வணக்கம். என்னோட பேர் டாக்டர் Prem Alex Lawrence. நான் ஒரு வேர் பதிய ஸ்பெஷலிஸ்ட். ஒரு 6000க்கு மேலே டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்மளோட டாபிக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பல் செட்டை எப்படி நம்ம பல் இல்லாதவங்களுக்கு என்ன மாதிரி விதத்தில் நம்ம பல்லை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதை வந்து சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஸ்தசிஸை வச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல் இது பார்த்தீங்கன்னா பல்லே இல்லாதவங்களுக்கு யூஸ்வலாக காமனாக முன்னாடி கொடுக்குற ஒரே இது வந்து பல் செட்டு. இதுதான் அந்த பல் செட்டு. நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. நிறைய சினிமா படங்கள்லாம் இதை வந்து ஃபன்னியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா பல் இல்லாத இடத்துல சுத்தமாக பல் இல்லாதவங்களுக்கு இதை வந்து அவங்க வாயில் இதை போட்டுப்பாங்க. அந்த சலைவாவோட சக்ஷனும் அந்த ஈருக்கு மேலே வந்து அந்த சக்ஷனில் வந்து இது உட்காந்துக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் இருக்கும். ஆக்சுவலாக இதில் ஒரு பிளேட் இருக்கும். இந்த பிளேட்டு போய் அன்னத்தில் உட்காரும். கீழ்த்தாடையிலையும் அதே மாதிரி அந்த பிளேட்ஸ் வந்து அந்த ஈரில் வந்து அது போய் அட்டாச் ஆகி உட்காந்துக்கும். இதில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி. பட் இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று என்னென்னா இது அன்னத்தில் போய் உட்கார்றது வந்து இந்த எலும்பை வந்து கரைக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஷூ போடுற மாதிரி தான் ஆக்சுவலாக. டெய்லி நைட் இதை கழட்டி ஒரு தண்ணியில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் இது கண்டிப்பாக போட்டு வைக்கணும். அடுத்தது இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா பேசுகிறப்ப கழுண்டு வரும். சில டைமில் தண்ணி குடிக்கிறப்ப கழுண்டு வரும். அடுத்தது பல்கி பேச்சு இருக்காது. சிலருக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையே அவங்களுக்கு இதை மாற்றுறவங்களுக்கு தன்னம்பிக்கையே இருக்காது. எதுவுமே கடிக்க முடியாது. ஒரு பழம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி உள்ள நிலைமை இருக்கும். இதுதான் அந்த டென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் டென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் என்னோட சஜஷன் வந்து இது வந்து 100% இதை யூஸ் பண்ணுறதை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இது ஒரு டெம்பரரியாக யூஸ் பண்ணுறது இஸ் ஃபைன். பட் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கேட்டிங்கன்னா இது வந்து 100% கிடையவே கிடையாது. சரிங்களா? இது 2-3 பல் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அதே இதில் இதை ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. லைட்டாக என்னதான் இருந்தாலும் அது வந்து உங்கள் தாடை எலும்பை வந்து கரைக்கிறதுக்குள்ள சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இது ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறது அந்த ஓவர் டென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதே பல் செட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 இம்ப்ளான்ட் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சட்டை பட்டன், நம்ம அந்த பட்டன் போய் க்ளோஸ் ஆகிற மாதிரி அதில் போய் உட்காருது. இதே இது தான். அதில் எந்த இதுவும் இருக்காது, மாற்றமும் இருக்காது. இதே பல் செட்டை வந்து அதில் யூஸ் பண்ணுறது. அதையும் நான் பெருசாக இப்போ இதை கம்பேர் பண்ணுறப்போ அது 1000 டைம்ஸ் பெட்டர். சிலருக்கு வந்து எலும்பு சுத்தமாக இல்லாத டைமில் அதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். பட் வந்து இப்போ உள்ள டெக்னாலஜியில் எவ்வளோ எலும்பு மோசமாக இருந்தாலும் நம்மளால் வந்து அதில் ஒரு all-on-4 இல்லை all-on-6 நம்மளால் பண்ண முடியும். இதையும் நான் வந்து பெருசாக நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபார் ரீசன் என்ன ரீசன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது நம்ம சொல்கிறது தான் all-on-4 நிறைய கேட்டிருப்பீங்க. all-on-4ன்றது என்னென்னா ஒரு 4 இம்ப்ளான்ட், அதாவது தாடை எலும்பில் 4 இம்ப்ளான்ட் மட்டும் பிளேஸ் பண்ணுவோம். ஒரு காலத்தில் 8 இம்ப்ளான்ட் 10 இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு தாடைக்கு. பட் சயின்ஸ் அட்வான்ஸ் ஆக ஆக அது ஒரு 4 இம்ப்ளான்ட் மட்டுமே போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம இப்போ இருக்கோம். ஆக்சுவலாக இந்த 4 இம்ப்ளான்ட்டில் மேலே வந்து நம்ம வந்து ஒரு இந்த பல் செட்டை வந்து ஃபிக்ஸடாக நம்ம மாற்றுறது தான் நம்ம வந்து all-on-4 இம்ப்ளான்ட்ஸ். அண்ட் இதை வந்து ஹைப்ரிட் ப்ராஸ்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த ஹைப்ரிட் ப்ராசஸ். இதோட பல்கையும் நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணுற அந்த இதோட பல்கையும் பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 10 to 15% தான் இது இருக்கும். வெறும் பல் இருக்கும். அந்த அன்னத்தை கவர் பண்ணுற ஏரியாவோ இல்லை வந்து அந்த கீழ்த்தாடையில் அந்த பிளேட் மாதிரி இந்த நாக்கு வரைக்கும் போகிறதுக்குள்ளதோ எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக தின்னாக ஒரு யூ ஷேப்பில் இருக்கும். இதுக்கு ரீசன் வந்து அதை வந்து அந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணுறதுனால. சரிங்களா? ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு all-on-4 பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்ஜரி பண்ணுறோன்னா இதே இந்த ப்ராஸ்தசிஸ் இதை ஃபஸ்ட்டு செட்டாக வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வெயிட் கம்மியாக, ஏன்னா ஃபஸ்ட்டு சர்ஜரி முடித்த உடனே ஒரு 3 நாளில் நம்மளால் பல் கொடுக்க முடியும். all-on-4ன்ற கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்குள்ளால நம்ம வந்து ஃபிக்ஸட் பல் கொடுப்போம். அந்த ஃபிக்ஸட் பல் வந்து யூஸ்வலாக அந்த 3 நாளான அந்த இம்ப்ளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலும்போட செட் ஆகிறதுக்கு ஏறக்குறைய 3 to 6 மாதம் எடுக்கும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்க முடியாதுன்றதுனால இதை வந்து நம்ம கொடுப்போம். இதை ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு அக்ரிலிக் இதில் வந்து நம்ம வந்து அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சில டைமில் வந்து அந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டீத்தை வச்சு நீங்கள் பெருசாக ஹார்டாவோ எதுவுமே கண்டிப்பாக கடிக்கக்கூடாது. ஒரு 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் மைல்டு சாஃப்டர் டயட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் செட் ஆஃப் இது வந்து ஒரு செகண்ட் செட் ஆஃப் ஹைப்ரிட் ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட உள்பகுதியில் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டல் ஒரு இன்டென்ஷன் இருக்கும். நடுவில் வந்து ஒரு டைட்டானியம் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இந்த மெட்டல் ஃப்ரேம் ஒர்க் உள்ளே வந்து அதுக்கு மேலே வந்து அந்த அக்ரிலிக்கில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இது யூஸ்வலாக all-on-4க்கு ஃபைனலாக கொடுக்குற ஒரு ப்ராஸ்தசிஸ். இது பேர் வந்து ஹைப்ரிட் ப்ராஸ்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து நார்மலாக all-on-4 பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பேர்ட் டு த யூஷுவல் டென்ச்சர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்னமோ எதுவுமே அந்த கவரேஜ் இருக்காது. ஸோ கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா செராமிக்கில் வர்ற பல்லுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஹைப்ரிட் ப்ராஸ்தசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து செராமிக்கில்
இம்ப்ளான்ட்டில் நம்ம கொடுக்குற பல்லு உங்களுக்கே அதோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் அந்த இஸ்தட்டிக்ஸ், அதாவது ரொம்ப எனக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஒரு பொருள் தான் இந்த செராமிக்கில் வர்ற பல்லு. இந்த செராமிக்கில் வர பல்லு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செராமிக்கில் வர பல்லு எல்லா பேஷண்ட்ஸுக்கும், எல்லா ஆல் ஆன் 4 பேஷண்ட்ஸுக்கும் இனிஷியலாக கொடுத்துட முடியாது. ஏன்னா ரீசன் என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து வெயிட் கம்மியாக இருக்கிற ப்ராசஸ், நம்ம அந்த 4 பல்லை வச்சு நம்ம பல்லெல்லாம் கட்டுறப்ப வெயிட் கம்மியாக இருக்கிற ப்ராஸ்தசிஸ் தான் நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ இது யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஆன் 6ன்னு சொல்லுவோம். அதாவது 6 இம்ப்ளான்ட், அதாவது நம்பர் ஆஃப் இம்ப்ளான்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிறப்ப அந்த நம்பர் ஆஃப் இம்ப்ளான்ட்ஸோட லோடு டேக்கிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ சில பேஷண்ட்ஸுக்கு வந்து, அதுவும் இல்லைன்னா யங் பேஷண்ட் ஒரு 30-35 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாள் நம்ம அவங்க வாயில் நிறைய பல்லு இருக்குது, நம்ம இந்த இம்ப்ளான்ட் பல்லு இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஆல் ஆன் 6 முறையில் நம்ம இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆல் ஆன் 6ன்றது என்னன்னா 6 இம்ப்ளான்ட், மினிமம் 6 இம்ப்ளான்ட், சில டைமில் 7 இம்ப்ளான்ட் கூட நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் இம்ப்ளான்ட்ஸ் நிறைய போகிறப்ப நம்ம செராமிக் பல்லையே நம்ம இம்மீடியட்டாக நம்ம கொடுக்கறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஆல் ஆன் 4 பேஷண்ட்டுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். அந்த ஒரு மினிமம் அந்த 6 months to 1 year வெயிட்டிங் பீரியட், அந்த ஃபுல்லாக அந்த எலும்பு செட் ஆனதுக்கப்புறம், ஃபுல்லாக அது எலும்போடு சேர்ந்ததுக்கப்புறம் அந்த டைட்டானியம் இம்ப்ளான்ட்டுக்கு மேலே நம்ம வந்து செராமிக்கில் நம்ம பல்லு கொடுக்கலாம். ஸோ இந்த இதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் மூலியமாக நம்ம அளவெடுத்து, இந்த நார்மல் அளவெடுக்கிறத தவிர கம்ப்யூட்டர்லேயே அதை வந்து டிசைன் பண்ணி, இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 3D பிரிண்டட் ஒரு ட்ரையல். ஆக்சுவலி இப்போ இது டெக்னாலஜி எப்படி போயிடுச்சுன்னா, இது ஒரு 3Dயில் நாங்கள் பிரிண்ட் பண்ணி இதை வந்து பேஷண்ட் வாயில் மாட்டி அவங்களோட எந்த இடத்துல பல்லு வரும், எவ்வளோ தூரம் அவங்க சிரிச்சா எவ்வளோ தூரம் பல்லு தெரியுது, எவ்வளோ தூரம் அது அழகாக இருக்கும், எவ்வளோ தூரம் எக்ஸ்போஷர் இருக்கும், எங்கெல்லாம் அந்த இம்ப்ளானோட ஸ்க்ரூஸ் வரும், அதை எப்படி நம்ம இது பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி இதை வந்து அவங்க வாயில் வச்சு ஒரு ட்ரையல் பார்த்து அதில் செட் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி செராமிக்கில் ஆன பல்லு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல் செட்லேருந்து ஆரம்பித்து இன்னும் மோர் எஸ்தட்டிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளான்ட் போட்ட பேஷண்ட் வந்து ஒரு பல் செட்டு வச்சுருக்காங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு நம்மளால் இது பண்ண முடியும். இது ஒவ்வொரு ஆளுக்கு கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். அது என்ன சூட்டபிளாக இருக்குன்றது உங்கள் டாக்டரையோ இல்லை எங்களையோ மீட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ உங்கள் பற்களின் தோழன், உங்கள் இம்ப்ளான்டாலஜிஸ்ட் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ். நன்றி.